Let us learn from Standard 3, English, Term 3, A cloud of trash. ஒரு குப்பை மேகம். Charu was a smart and bright girl. சாரு என்பவள் கெட்டிக்கார சிறுமி. She always was kind to all, but she was the unhappiest girl among her friends. அவள் அறிவு கூர்மை கொண்டவள். அவள் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்வாள். ஆனால் அவளது நண்பர்கள் மத்தியில் அவள் மகிழ்ச்சி இல்லாதவளாக காணப்பட்டாள். She was certainly the unhappiest girl in her entire class. அவள் நிச்சயமாக தனது முழு வகுப்பிலும் மகிழ்ச்சியற்ற பெண்ணாக இருந்தாள். She was perhaps the unhappiest girl in the world, or at least that's what she felt. அல்லது குறைந்தபட்சம் தான் அப்படி இருப்பதாக அவள் நினைத்து கொண்டாள். What about her friends? அவளது நண்பர்கள் எப்படி இருந்தனர்? Char had no friends anymore. சாருவுக்கு நண்பர்களே கிடையாது. No one wanted to play with Charu யாருமே அவளோடு விளையாட விரும்புவதில்லை. because she had a cloud hanging over her head. ஏனெனில் அவளது தலைக்கு மேல் ஒரு மேகம் தொங்கிக் கொண்டிருந்தது. The cloud had orange peels and biscuit packets, broken toys and pencil shavings, twisted plastic bottles and colorful plastic bags. அந்த மேகத்தில் ஆரஞ்சு தோல்கள், பிஸ்கட் பொட்டலங்கள், உடைந்த பொம்மைகள், பென்சில் சீவல்கள், நெளிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் புட்டிகள், பல நிறம் கொண்ட பிளாஸ்டிக் பைகள் இருந்தன. All surrounded by a swarm of buzzing flies. இவற்றை சுற்றி இறைந்து செல்லும் ஈக்களின் கூட்டம் காணப்பட்டது. Nobody wanted to play with a girl who had a cloud of trash hanging over her. தன் தலைக்கு மேல் குப்பை மேகம் போல் தொங்கிக் கொண்டிருக்கும் சிறுமியோடு யாரும் விளையாட விரும்ப மாட்டார்கள். What if a rotten banana peel fell on your head? Yuck! அழுகிப்போன வாழைப்பழத்தோல் உங்கள் தலையில் விழுந்து விட்டால் என்ன ஆகும்? Charu couldn't even play hide and seek anymore. சாருவால் கண்ணாமூச்சி கூட இனிமேல் ஆட முடியாது. The cloud would always give her away. அந்த மேகமே அவளை காட்டிக் கொடுத்துவிடும். Let's walk to school together, she said to Sona. நாம் இருவரும் சேர்ந்து பள்ளிக்கு போகலாம் என அவள் சோனாவிடம் கூறினாள். Sona ran off in the opposite direction. உடனே சோனா எதிர் திசையில் ஓடிப்போய் விட்டாள். She asked, "May I borrow your pencil?" உன்னுடைய பென்சிலை எனக்கு இரவலாக கொடுப்பாயா என அவள் கேட்டாள். Jansi made a face and changed her seat to go sit with Asha. உடனே ஜான்சி முகம் சுளித்து கொண்டு தான் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தை மாற்றி ஆஷா பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டாள். Charu even had to eat her lunch alone. சாரு தனது மதிய உணவை கூட தனியாகத்தான் சாப்பிட வேண்டியிருந்தது. Charu knew that she should have listened to her amma. அம்மா சொன்னதை தான் கேட்டிருக்க வேண்டும் என சாரு நினைத்தாள். Amma always told her not to litter.
அம்மா அவளிடம் குப்பைகளை போடாதே என எப்போதும் கூறுவாள். Don't throw the banana peel on the road. வாழைப்பழத்தோலை சாலையில் போடாதே. Throw the empty biscuit packet in the dustbin. காலியான பிஸ்கட் உரையை குப்பை கூடையில் போடு. But Charu never listened. ஆனால் சாரு இதை கேட்பதே இல்லை. She only laughed and kept littering. அவள் சிரித்துக்கொண்டே தொடர்ந்து குப்பைகளை கீழே எறிந்து கொண்டுதான் இருந்தாள். She did not care about her surroundings. அவளுக்கு தனது சுற்றுப்புறத்தை பற்றி கவலையே இல்லை. Then one day, Amma became very angry and said, "Soon all this trash will start following you." சீக்கிரமே இந்த குப்பை எல்லாம் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் என ஒரு நாள் அம்மா அவளிடம் கோபமாக பேசினாள். Charu just laughed. சாரு வெறுமனே சிரித்து கொண்டாள். The next morning, Charu woke up to a foul smell and the sound of buzzing flies. அடுத்த நாள் சாரு தூங்கி எழுந்தபோது அங்கே துர்நாற்றம் வீசியது. ஈக்கள் மொய்க்கும் ஓசையும் கேட்டது. A cloud of trash was hanging over her head. அவளது தலைக்கு மேலே குப்பைகள் ஒரு மேகம் போல் தொங்கிக் கொண்டிருந்தன. Amma's words had come true. அம்மாவின் வார்த்தைகள் உண்மையாகிவிட்டன. Charu tried to run away, but the trash cloud followed her everywhere. சாரு அங்கிருந்து ஓடிவிட முயன்றாள். ஆனால் எல்லா இடத்திற்கும் குப்பைகளும் அவளை பின்தொடர்ந்து வந்தன. She tried to sweep the cloud down with a broom, only to find the cloud over her head. ஒரு விளக்குமாற்றை எடுத்து அவள் அந்த குப்பை மேகத்தை பெருக்க முயன்றாள். ஆனாலும் அந்த குப்பை மேகம் அவளது தலைக்கு மேலேயே இருந்தது. Charu tried everything. சாரு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாள். She screamed and asked the cloud to leave her alone. அவள் அலறினாள். தன்னை தனியே விட்டுவிடும்படி அந்த மேகத்தை கேட்டுக்கொண்டாள். She even tried to throw it into the dustbin, but it just wouldn't go. அவள் அதை குப்பை கூடைக்குள் எறிய முயன்றாள். ஆனால் அது கூடைக்குள் போகவில்லை. So Charu became very unhappy. எனவே சாருவுக்கு அதிக கவலையாக போய்விட்டது. Then something happened. அப்போது அங்கு ஒன்று நடந்தது. Charu saw Bala throwing a banana peel on the road near the park. பூங்காவின் அருகில் உள்ள சாலையில் பாலா ஒரு வாழைப்பழத்தோலை எறிவதை பார்த்தாள். Charu was annoyed. சாருவுக்கு அதிக எரிச்சலாக இருந்தது. Could he not see the cloud over her head? அவளது தலைக்கு மேலே உள்ள மேகத்தை அவனால் பார்க்க முடியவில்லையா? She yelled, "Don't throw the peel on the road. Someone will slip." வாழைப்பழத்தோலை சாலையில் எரியாதே, யாராவது வழிக்கு விழுந்து விடுவார்கள் என அவள் சத்தம் போட்டாள். Bala, scared of the trash cloud, threw the peel in the dustbin. பாலா குப்பை மேகத்திற்கு பயந்து போய் வாழைப்பழத்தோலை குப்பை கூடையில் போட்டான். The next day,
the trash cloud had become smaller. மறுநாள் குப்பை மேகம் சிறிதாக போய்விட்டது. How did that happen? Charu wondered. இது எப்படி நடந்தது என சாரு அதிசயித்தாள். Then Charu saw Amuda auntie throwing away plastic bags near the hospital. அதன் பின் அமுதா மாமி பிளாஸ்டிக் பைகளை மருத்துவமனைக்கு அருகில் போடுவதை பார்த்தாள். Auntie, Charu said, please pick up these bags. I am sure you can reuse them. மாமி, அந்த பிளாஸ்டிக் பைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் மறுபடியும் அதை பயன்படுத்தலாம் என சாரு கூறினாள். Amuda auntie picked up the bags and left. அமுதா மாமி அந்த பிளாஸ்டிக் பைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அகன்று சென்றாள். The next day, when Charu woke up, the cloud was much smaller. மறுநாள் காலை சாரு விழித்தெழுந்த போது அந்த குப்பை மேகம் இன்னும் சிறியதாக போய்விட்டது. Charu smiled. சாரு புன்னகை புரிந்தாள். She knew what she had to do. அவள் என்ன செய்ய வேண்டுமென அவளுக்கு தெரிந்துவிட்டது. When someone threw away a biscuit packet or pencil shavings in the school, Charu stopped them. பள்ளியில் யாராவது பிஸ்கட் உரையையோ பென்சில் சீவல்களையோ தூக்கி எறிந்தால் சாரு அவர்களை தடுத்து நிறுத்தினாள். She picked up every twisted plastic bottle near the hotel and put it in the dustbin. அவள் ஹோட்டல்களின் அருகில் நெளிந்து போன பிளாஸ்டிக் புட்டிகள் கிடந்தால் அதை குப்பை கூடையில் போடுவாள். The village became cleaner and cleaner, and Charu's cloud became smaller and smaller. அந்த கிராமம் சுத்தமாக இன்னும் சுத்தமாக மாறியது. அத்துடன் சாருவின் மேகமும் சிறியதாக இன்னும் சிறியதாக மாற ஆரம்பித்தது. Until one day it had gone. கடைசியில் ஒரு நாள் அது காணாமலே போய்விட்டது.